அக்னியில் விழுந்த பனித்துளி அவள். அத்தியாயம் 11, 12. அவர்கள் சென்று சிறிது நேரத்தில் தனது அறையின் பால்கனியிலிருந்து அந்த பக்கம் எகிரி குதித்தவன் கோபமாக உள்ளே வந்தான். அங்கு அழுந்து கொண்டு அமர்ந்திருந்த அவளிடம் வந்தவன் பலாரென்று அவளது கன்னத்தில் அறைந்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே இப்படி நடந்துக்க பாப்ப என்று அவன் அறைந்ததால் கீழே விழுந்திருந்த அவளது மொழியை கொத்தாக பற்றி எழுப்பியவன் அவளின் தோலை பற்றி உலுக்கியவன். என்னடி தொடர்ந்து எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்க? உன்னோட பிளான் தான் என்ன? எல்லாத்தையும் ரெடியா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. என்னோட பாட்டி சொன்னது போல நீ ஒரு விஷக்கிருமி தாண்டி. உன்னை வீட்டுக்குள்ளேயே விட்டு இருக்க கூடாது. உன்னை போய் குறைச்சி எடை போட்டுட்டேனே. என்னடி என் பேரு மரியாதை எல்லாத்தையும் கெடுக்க பாக்கறியா? சோஷியல் மீடியா, பத்திரிக்கை, நியூஸ் சேனல் என எல்லா இடத்துலையும் என் பேர் கெடணுமா? அதுக்காகத்தான் இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கியா? எவ்வளவு பணம் வாங்கின? ஐடியா பண்ணி கொடுத்தது யாரு? என்னோட ரூம்ல வத்தியில மயக்க மருந்து வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? அவன் ஒவ்வொன்றாக கேட்க கேட்க அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் அவளது அழுகை இன்னும் தான் அதிகரித்தது. அவள் ஒன்றும் கூறாமல் அழுந்து கொண்டே இருப்பதை பார்த்து இன்னும் வெறியானவன், என்னடி டிராமாவா? உன்னோட டிராமா எல்லாம் என்னோட வீட்டு ஆளுங்க நம்புவாங்க. உன் கூடவே சுத்துதுங்களே ஃப்ரெண்ட் என்ற பேரில் என்னோட தங்கச்சியும் தம்பியும் நம்புவாங்க. நான் நம்ப மாட்டேன். என் பாட்டி அப்பவே சொன்னது சரியா போச்சு. வீட்டுக்குள்ள வந்து வேவு பார்க்குற மாதிரி பார்த்து எல்லா வேலையும் பண்ணிருக்கியா? அவங்க சொன்னபடி நீல ஆளை மயக்க தாண்டி வந்திருக்க. இப்ப எனக்கு நிச்சயதார்த்தம் தெரிஞ்ச உடனே அதை கெடுத்து நீ அந்த இடத்திற்கு வரலான்னு பாக்கறியா? ஒரு நாளும் இது நடக்காதடி என்று கர்ஜித்தவனை பார்த்து உடல் நடுங்க அவள் நின்றிருக்க அதை பார்த்து இன்னும் தான் அவனது கோபம் அதிகரித்தது. சொல்லுடி, யாரெல்லாம் இந்த பிளான்ல இருக்கீங்க என்று அவன் கேட்க அவளுக்கு என்ன கூறுவது என்றே புரியவில்லை. இன்னும் தலை லேசாக கிறுகிறுத்து கொண்டுதான் இருந்தது. இதில் இவன் வேறு இப்படி பேச அவளுக்கு ஒன்றுமே கூற தோன்றவில்லை. அவனை பார்த்தவுடன் தோன்றிய பயம் இன்னும் பல மடங்கு அதிகரித்தது சூழ்நிலையால். என்கிட்ட வேலை செய்யவரோட பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். திமிர்ல ஆடிட்டு இருக்கியா? உன்னோட திமிரெல்லாம் என்கிட்ட காமிக்காது என்று அவள் கன்னத்தில் மீண்டும் பலார் என்று அறைய அவளோ சுருண்டு விழுந்தாள். அவனது ஆவேசம் தாங்காமல் அவளது கன்னமோ பன் போல வீங்கி கண்ணெல்லாம் செவந்து அழுந்ததில் முடியெல்லாம் களைந்து அவன் அடித்ததில் உடையெல்லாம் ஆங்காங்கே விலகி ஏதோ ஒரு பரிதாப நிலையில் இருந்தாள். அவளுக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. நண்பர்களிடம் பேசிவிட்டு தாயின் வற்புறுத்தலால் வேறு வழியில்லாமல் வேண்டா வெறுப்பாகத்தான் இந்த நிச்சயதார்த்த விழாவுக்கே தயாராகி வந்தாள். ஆனால் வந்த இடத்தில் என்ன நடந்தது என்று தெரியாமல் சிறிது நேரத்திலேயே இவன் அறையில் இவன் கட்டிலில் எப்படி வந்தோம் என்று அவளுக்கே தெரியவில்லை. இவனுடன் ஒரே கட்டில் இருந்தது வேறு அவளை பயமுறுத்தியது. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆடை களையவில்லைதான். இருந்தாலும் அவளுக்கு பயமாக இருந்தது. இதெல்லாம் ஒரு சில நிமிடங்கள் நினைத்தவள் அவனிடம், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார் என்று மெல்ல கூறினாள் நடுக்கமாக. மூச் என்று கோபமாக வாயில் விரல் வைத்தவன், இதுக்கு அப்புறம் என் கண்ணிலேயே படக்கூடாது, கொன்னுடுவேன் என்று அவனது கோபமான வார்த்தையில் பயந்து போனாள். இதுவரை இவனிடம் அதிகம் பேசியதில்லை. ஆனால் இன்றுதான் இவனது முழு கோபத்தையும் பார்க்கிறாள். இவன் கோபத்தை பற்றி அறிந்திருந்தவள்தான். ஆனாலும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. இன்று நேரில் பார்க்கும்போது கொலையே நடுங்கிவிட்டது. ஏனோ அவள் கண்ணுக்கு அவன் ராட்சசன் போல தெரிந்தான். என்னதான் அவள் தைரியமாக பேசினாலும் வம்பு வளர்த்தாலும் அது ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள் இருந்துதான் இன்று ஒரே நாளில் அனைத்தையும் பார்த்து பயந்து விட்டாள். வீட்டில் பேசுவாள், தாயிடம் பேசுவாள், நண்பர்களிடமும் சகஜமாக பேசுவாள், வம்பு அளப்பால், கிண்டல் செய்வாள்தான். ஆனால் இன்று ஒரே நாளில் அவளது அனைத்து தைரியமும் எங்கேயோ ஓடிவிட்டது. இதற்கு பிறகு அது வருமா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. இதற்கு முன் அவனிடம் ஒதுக்கம்தான் இருந்தது. ஆனால் இவனை இதன் பிறகு பார்த்தாலே நடுக்கம் வரும் அளவுக்கு அவள் மனம் அவன் மீது பயத்தை ஏற்படுத்தி இருந்தது. சோர்வு, பயம், தவிப்பு, என்ன நடந்தது என்று எதுவும் தெரியாமல் குழப்பம், இவனது கோபம் என அனைத்தும் சேர்ந்து அவளை மிகவும் பலவீனமாக்கி இருந்தது. மன்னிச்சிடுங்க சார், இதுக்கப்புறம் உங்க கண் முன்னாடியே வரமாட்டேன், நீங்க இருக்கிற பக்கமும் வரமாட்டேன் என்று கூறியவள் அங்கிருந்து வெளியேற பார்க்க அவனோ சென்று அவளை சொடக்கிட்டு அழைத்தான். இப்ப என்னவோ என்று பதறி அவள் திரும்ப, தலையெல்லாம் சரி பண்ணிட்டு சாரியெல்லாம் சரி பண்ணிட்டு வெளில போடி, இதுக்கப்புறம் எங்கேயாவது என் கண் முன்னாடி வந்த என்று அவனது எச்சரிக்கையில் அவளோ உதடு நடுங்க, இதுக்கப்புறம் நீங்க இருக்கிற பக்கம் கூட திரும்ப மாட்டா சார்,
உங்களை யாருன்னே தெரியாத மாதிரி இருந்துக்கிறேன் என்று நடுங்கிய குரலில் அவள் கூறிவிட்டு கண்களை துடைத்துவிட்டு முகத்தை துடைத்து தலையை சரி செய்து புடவையை சரி செய்ய அவளையே ஒரு நிமிடம் பார்த்து கொண்டிருந்தான். அவள் நிமிர்ந்து அவன் கண்ணை பார்க்க அவனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ ஒரு சில நிமிடங்கள் பிறகு அவள் அறையிலிருந்து தள்ளாட்டமாக வெளியேறினாள். அவள் தள்ளாட்டமாக வெளியேறியதை கண்கள் சுருங்க பார்த்தவன் ஒருவனை அழைத்து அவள் பின் செல்லுமாறு கூறினான். எப்படியோ ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாள். தாய் தந்தையோ எங்கடி போன, எவ்வளவு டைம் ஃபோன் பண்றது, ஃபங்க்ஷன்லே இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்ட என்று கேட்டுக்கொண்டிருந்த மகள் அருகில் வந்தவுடன் தான் அவளது கோலத்தை பார்த்து அதிர்ந்தார்கள். முகம் எல்லாம் ஏன் இப்படி வீங்கி இருக்கு, ஏன் இப்படி இருக்க என்று மீனாட்சி பதறி என்னாச்சுடி என்று கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, திரும்பி வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான் என்று கூறி சமாளித்தாள். என்னம்மா என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நாங்க வந்திருப்போம் இல்லை என்று கூறினார் சிதம்பரம். அவளது ஃபோன் எங்கே உள்ளது என்று அவளுக்கே தெரியவில்லை. அதை பற்றி கூட யோசிக்கவில்லை. அவளது ஹேண்ட்பேக்கை திறந்து பார்த்தாள். அதனுள் தான் இருந்தது. தாய் தந்தை பதறியதை பார்த்தவள் ஏதோ ஒன்றை கூறி சமாளித்தாலும் தாய் அறியாத சூழா எதுவோ நடந்திருக்கிறது என்று அறிந்தவர் பயத்துடன் அவளை, இதுக்கப்புறம் நீ இங்கு இருக்க வேண்டாம் என்று கூறியவர், உனக்கு வேறு எதுவும் ஆபத்து இல்லையே என்று பதட்டத்தை மறைத்து கொண்டு கேட்டார். தாயின் பதட்டத்தை அறிந்தவள், வேற ஒன்னும் நடக்கல, பயப்படாதீங்க என்று கூறியவளின் பேச்சை கேட்டுத்தான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். தாயின் அந்த நிம்மதியான மூச்சை பார்த்தவள் தனது அறைக்குள் சென்று கட்டிலில் விழுந்து கதறி அழுந்தாள். ஏன் தான் அங்க போனோமோ என்பது போல் ஆனது. எவ்வளவு மோசமாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார் என்று இப்பொழுது அவளுக்கு நன்றாக புரிந்தது. நாம் ஒண்ணுமே பண்ணலையே, சொன்னா கூட நம்பவே மாட்டேங்கிறாரு என்று நினைத்து நினைத்து மனம் கனத்தது. இப்பயும் எதுவும் நடக்காம இந்த அளவுக்காவது நம்ம தப்பிச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க இருக்கிற பக்கம் கூட போகக்கூடாது என்று ஒருவாறு நினைத்து கொண்டே தலையணைக்குள் முகம் புதைத்து அழுந்தபடியே அப்படியே தூங்கியிருந்தாள். இங்கு ருத்ரதேவுக்கும் அர்ச்சனாவுக்கும் பிரம்மாண்டமாக நிச்சயதார்த்தம் துவங்கியது. அந்த விலையுறைந்த வைர மோதிரத்தை அவன் கையில் அவள் ஆசையாக அணிவித்தாள். அவன் எந்தவித சலனமும் இல்லாமல் சாதாரணமாக அவள் கையை பற்றி மோதிரத்தை அணிவிக்க போனவனின் மனக்கண்ணில் ஒரு நிமிடம் தாராவின் முகம் மின்னி மறைந்தது. அதே சமயம் அவனது முகம் இன்னும் இறுகியது. அங்கிருந்தவர்களோ எதிர்பார்ப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருக்க, அவனது தாய் கமலாவோ போட்டுவிடு தம்பி என்று எங்கே அவன் கடைசி நிமிடத்தில் வேண்டாம் என்று சொல்லிவிடுவானோ என்று பயத்துடனேயே அவனை போட்டு விடுமாறு அவனை உந்த, அவனும் எந்தவித சலனமும் இல்லாமல் அவளது கையை பற்றி அதை அணிவிக்க அங்கு ஒரே கைத்தட்டல் சத்தம் கேட்டது. அங்கே கூடியிருந்த அனைத்து பத்திரிகையாளர்களும் போட்டோ எடுத்து கொண்டனர். அடுத்த நாள் இதை செய்தியாக வெளியிட்டனர். விமலும் கவிதாவும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தனர். அர்ச்சனாவின் வருகை அவர்களுக்கு சிறு நெருடலாக இருந்தாலும் தன் அண்ணனுக்காக அவர்கள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டனர். அனைவரையும் கண்ணாலேயே கட்டுப்படுத்தும் சிம்ம சொப்பனமாக விளங்கும் தன் அண்ணனுக்கு வாழ்வில் நல்லது நடந்தால் அவர்களுக்கு கசகா செய்யும் அண்ணனின் மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள். ஆனால் அவரிடம் நெருங்கி உரிமையாக பேச பயம் கொண்டவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, அனைவருமே அவனிடம் அந்த அளவு நெருங்கி பேசிவிட முடியாது. இப்படிப்பட்டவன் தான் தாராவிடம் அவ்வளவு பேசியது. திட்டுவதற்காக கூட அவன் இவ்வளவு பேசியது கிடையாது. கண்ணிலேயே கத்தி வைத்திருப்பான். அந்த ராஜ தோரணையும் தேஜஸான அவனது கண் பார்வையும் அவனது கம்பீரமான முகமும் அவனது ஓங்கு தாங்கான வளர்ச்சியும் அனைவரையும் மிரண்டி ஓரடி தள்ளி நிற்க வைக்கும். இயற்கையாகவே கொண்டிருக்கும் அந்த கம்பீரமும் ஆளுமையும் அவனது குடும்ப பின்னணியும் சேர்ந்து அவனை இன்னும் வஜ்ரமாக காட்டியது. அவன் முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் இறுக்கமாக இருந்தான். அர்ச்சனாவோ அதீத மேக்கப்பில் அனைவரையும் கவரும் வகையில் ஆடை ஆபரணங்கள் அணிந்து உலகையே வசப்படுத்திவிட்ட மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்து இருந்தாள். எத்தனை கனவுகள், எத்தனை ஆசைகள், எத்தனை நாள் காத்திருப்பு என அனைத்தும் நிறைவேறப் போவதை நினைத்து அவ்வளவு மகிழ்ச்சி அர்ச்சனாவிற்கு. அவனது தாய்க்கும், அர்ச்சனா தாய் தந்தை, அவர்களின் பாட்டி கனகம் என அனைவரும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ஏதோ சாதித்து விட்ட நிம்மதி இருக்கத்தானே செய்யும்.
என்னதான் இவர்கள் வசதி படைத்தவர்கள் என்றாலும் தேவ் குடும்பத்தின் கால் தூசிக்கு கூட வரமாட்டார்கள். இவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரம். அதுவும் ருத்ரதேவோ இந்தியாவிலேயே பெரிய தொழிலதிபன், அரசியலையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். எப்பேற்பட்ட வாழ்வு தன் மகளுக்கு கிடைத்திருக்க இந்த ராஜ்யத்தின் மகாராணியாக தனது குடும்ப பெண் தான் வரப்போகிறாள் என்று அவ்வளவு ஒரு ஆர்ப்பரிப்பு அவர்களின் குடும்பத்திற்கு. தாங்கள் கண்ட கனவு நிறைவேறியதை நினைத்து இதன் பிறகு அனைத்தும் தங்களுக்குத்தான் என்று அர்ச்சனாவின் தந்தை தாமோதரன் கர்வத்தில் இருந்தார். தனக்கு இதன் பிறகு கிடைக்கப் போகும் மரியாதையை நினைத்து மிதப்பில் இருந்தார். அந்த ஒரு மிதப்பும் கர்வமும் அர்ச்சனாவிடமும் கொட்டி கிடந்தது. எப்படியாவது தான் நினைத்ததை சாதித்தே ஆக வேண்டும் என்ற குணம் கொண்ட அர்ச்சனாவுக்கு இத்தனை நாள் காத்திருப்பதற்கான பலன் கிடைத்தது. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. பணத்தை வாரி இறைத்து தனது நண்பர்களுக்கு பார்ட்டி வைத்தாள். ருத்ரதேவிடம், அத்தான், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்கணும், நீங்களும் வாங்க என்று அவள் ஆசையாக அழைக்க அவன் நோ என்று ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டு சென்று விட்டான். இவளுக்கு இருக்கும் மகிழ்ச்சியில் அதை கண்டு கொள்ளாமல் தனது நண்பர்களுடன் கொண்டாட சென்று விட்டாள். அர்ச்சனா, ருத்ரதேவின் திருமணம் நடக்குமா? அடுத்து தாராவின் நிலை என்ன? இதெல்லாம் செய்தது யார், எதற்காக என்று அடுத்தடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அக்னியில் விழுந்த பனித்துளியே அத்தியாயம் 12. அடுத்த நாள் அனைத்து முன்னணி செய்தி சேனல்களிலும் அனைத்து பத்திரிகைகளிலும் இவனது நிச்சயதார்த்தத்துக்கான செய்தி மட்டுமே புகைப்படத்துடன் வெளியானது. அதை தாரா பார்த்தாள். நல்ல வேளை, இவ்வளவு பிரச்சனைகளிலும் அவரோட நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. நம்மால எதுவும் பிரச்சனை ஆகல. அவரும் ஆசையை எதிர்பார்த்திருந்த நிச்சயதார்த்தத்துல அப்படி மட்டும் ஏதாவது தப்பா நடந்துருந்துச்சுன்னா நம்மளோட கதி அதோ கதிதான். நம்மளை இன்னும் எவ்வளவு மோசமா நடத்தியிருப்பாரோ. நல்ல வேலை, நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. கடவுளுக்கு கொஞ்சமாவது நம்ம மேல கருணை இருக்கு. நம்மளை இந்த அளவுக்கு காப்பாற்றினாரே, இதற்கப்புறம் அவர் கண்ணிலேயே படக்கூடாது சாமி. அதுக்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று மனதில் வேண்டிக் கொண்டாள். ஏதோ நினைத்தபடி வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். இதன் பிறகு அவரை பற்றிய நினைவுடன் நினைக்கவே கூடாது. அவரது கண்ணிலேயே படக்கூடாது. தன்னால் தன் தாய் தந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று ஏதேதோ நினைத்து வருந்தினாள். சும்மாவே இருக்கும் சொந்தங்கள் எப்படா ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் இவர்களை பற்றி அவதூறு பேசலாம் என்று இருப்பவர்களுக்கு நேற்று நடந்த விஷயம் மற்றும் தெரிந்தால் என்று நினைக்கவே உள்ளத்தில் பயம் தொற்றிக்கொண்டது. அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்று நினைத்தவள் இங்கேயே இருந்தால் சரி வராது என்று தீர்மானமாக ஒரு முடிவினை எடுத்தாள். நான் எதுவுமே தப்பா செய்யல, ஆனா நான் தான் பயந்து ஓடுற மாதிரி இருக்கு என்று விரக்தியாக சிரித்தவள், சரி, அவங்க பணக்காரங்க, நம்ம கஷ்டத்துல இருந்த காலத்துல எல்லாம் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க. அப்பாவும் இத்தனை நாள், இதற்கு அப்புறம் கூட அவங்க கிட்டத்தான் வேலை செய்வாங்க, செஞ்சுக்கிட்டும் இருப்பாரு. நான் தான் இவரை இப்படி பண்ணேன்னு நினைச்சு அப்பாவை கூப்பிட்டு திட்டினார்னா, மரியாதை குறைவா நடத்தினார்னா, இல்லை ஏதாவது நம்மளை பத்தி தப்பா சொல்லிட்டார்னா என்று நினைக்கவே பயமாக இருந்தது தாராவிற்கு. ஒருவேளை தன்மேல் இருக்கும் கோபத்தில் அப்பாவை கூப்பிட்டு நடந்ததை சொல்லிட்டார் என்றால் என்ன செய்வது? அதேபோல் ஆனந்தியத்தையும் சில சொந்தங்களும் அப்பா அம்மாவின் காதல் திருமணத்தை வைத்து தன்னையும் அவ்வப்போது ஏதாவது பேசுவதே அவள் கேட்டிருக்கிறாள். இதனால் அப்பாவுக்கு ஏதாவது மன வருத்தம் வந்துவிட்டால் என்று ஏதேதோ நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாள். அவள் அப்பாவை மரியாதை இல்லாமல் ஏதாவது பேசிவிட்டால் என்ன செய்வது? அதனால் நம்மால் அப்பாவுக்கு கூட இங்கு பிரச்சனை வேண்டாம் என்று நினைத்தவள் அவனிடமிருந்து முற்றிலுமாக ஒதுங்க விரும்பினாள். அடுத்த நாள் அவளது தாய் மீனாட்சியும், நீ கொஞ்ச நாள் இங்கு இருக்க வேண்டாம், உன்னுடைய பெரியம்மா ஊருக்கே போயிட்டு வா என்று கூறினாள். அவளது தந்தையும் முதன்முறையாக பெரியம்மா வீட்டிற்கு செல்ல சம்மதித்தார். அதுவே அவளுக்கு மகிழ்ச்சிதான். சரி, கொஞ்ச நாள் இருந்துட்டு வாமா என்று கூறினார். அவளும் அந்த முடிவில்தான் இருந்ததால் பெரியம்மாவின் வீட்டிற்கு சென்று விட்டாள். அந்த ஊர் இவர்களின் ஊரிலிருந்து வெகு தொலைவில் எல்லாம் இல்லை. 2 மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த ஊரை அடைந்து விடலாம். அந்த ஊரே சில்லென்று குளிர்ச்சியாக இருந்தது. பழமையும் புதுமையும் கலந்த இயற்கை வளத்துடன் அந்த ஊர் காட்சியளித்தது. தாயின் ஒன்றுவிட்ட சொந்தம்தான் ஜெயந்தி பெரியம்மா. அந்த ஊரில் ஓரளவு வசதி வாய்ந்தவர்கள். தங்கை மீனாட்சியின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். பெரியப்பா சுந்தரமும் நன்றாக பாசம் உடையவர். அவர்களின் ஒரே மகள் ரேணுகா. ஊருக்கு சென்று இறங்கியவுடன் பெரியம்மாவும் பெரியப்பாவும் அவளை அன்பாக வரவேற்றனர்.
வாடா கண்ணு, எப்படி இருக்க என்று ஜெயந்தி பெரியம்மா அவளை ஆழத் தழுவிக்கொண்டு மகிழ்ச்சியாக வரவேற்றாள். நல்லா இருக்கேன் பெரியம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்க, எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். உங்க அம்மாவை தான் அடிக்கடி பார்க்கவே முடியல, நீயாவது இந்த பெரியம்மாவை ஞாபகம் வச்சு வந்தையே என்று அவர் அங்கலாய்ப்பாக கூற, வராத புள்ள வந்திருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க என்று அதட்டல் போட்டவர், நீ வாடா கண்ணு, பெரியம்மா உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா, சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு என்று அன்பாக கூற, சரி பெரியப்பா என்று கூறியவள் உள்ளே சென்று தனது உடைமைகள் அனைத்தையும் வைத்துவிட்டு முகம் கை கால் கழுவி அன்றலர்ந்த மலர் போல் அழகாக வந்தவளை பார்த்து இமைக்க மறந்தாள் ஜெயந்தி பெரியம்மா. அப்பா, என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, அப்படி ஒரு அழகு என்று அவர் பூரித்து போனார் தன் தங்கை மகளின் அழகை பார்த்து. பெரியம்மாவின் இந்த பேச்சை கேட்டு சங்கோஜம் அடைந்தவள் முகம் சிவந்து, போதும் விளையாடாதீங்க பெரியம்மா என்று கூச்சமாக கூற, இல்லடி, உன் அம்மாவை நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்க, ஆனா உங்க அப்பாவை காதலிச்சிட்டா. அப்பவே உங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பா, எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனா நீ உங்க அம்மாவோட பல மடங்கு அழகா இருக்க, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று நெற்றி முறித்தார். உங்க தங்கச்சி இப்பவும் அழகா தான் இருக்காங்க, இப்பவும் எங்க அப்பா அவங்க பின்னாடி சுத்திட்டு தான் இருக்காரு என்று கிண்டலாக கூறினார். பெரியம்மா, ரொம்ப பசிக்குது, வாசனை வேற தூக்குது, என்ன சமைச்சிருக்கீங்க என்று ஆவலாக கேட்டாள். ஐயோ பசிக்கும் இல்ல, வாடா தங்கம் என்று அமர வைத்து, எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான் தங்கம் என்று அவளுக்கு பார்த்து பார்த்து பரிமாறினார். அனைத்தையும் சப்பு கொட்டி சாப்பிட்டவள், சூப்பரா இருக்கு தெரியுமா என்று பாராட்டியவள், ரேணுகாக்கா நல்லா இருக்காங்களா, ஃபோன் பண்றாங்களா என்று கேட்டாள். அவளுக்கு என்னடா, நல்லா இருக்கா, ஒரே பொண்ணுதான், ஆனா ஃபாரின்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், மாப்பிள்ளை நல்லா வச்சிருக்காரு, எங்களுக்கும் அதுவே போதும், அவளுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஃபோன்ல அடிக்கடி பேசுவா, ஆனா பக்கத்துல இருக்கிற உங்க அம்மாவால நேர்ல வர முடியல, ஃபோன்ல தான் பேசுவா, அதுவும் எப்பயாவது தான், நீ தான் அடிக்கடி ஃபோன் பேசுவ கண்ணு என்று அவளை நெற்றி முறித்தவர், உங்க அம்மா காதல் கல்யாணம் பண்ணிட்டு போன அப்புறம் உங்க அம்மாவை எங்க வீட்டுல சேர்த்துக்கல, ஆனா அதுக்கப்புறம் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க உங்க அம்மாவை நினைச்சு, உங்க அம்மாவை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ஆனா அப்போ உங்க அப்பா பிடி கொடுக்கல, எல்லாம் மன வருத்தம்தான். கொஞ்ச நாள் கழிச்சு நீ ஸ்கூல் படிக்கும்போது தான் என் தங்கச்சியை யதார்த்தமா கோவில்ல பார்த்தேன், 2 பேரும் பார்த்த உடனேயே உங்க அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுக, எனக்கும் கண்ணு கலங்கிடுச்சு, என்ன இருந்தாலும் என் தங்கச்சி விட்டுவிட முடியுமா, அப்ப இருந்து அவளும் நானும் போன்ல பேசிக்கிறோம், இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் பெருசா எதுவும் சொல்லிக்கல, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்ட போதும் எங்களால வெளியிலையோ இல்ல வேற எங்கேயோ சந்திக்க முடியல, அவங்கவுங்க வீட்டுக்கு உரிமையா போக முடியல, ஆனா 2 பேருமே அவங்க குடும்பத்தை பார்க்கவே சரியா போச்சு. உங்க அப்பாவுக்கு எங்க மேல வருத்தம், காதலிக்கும் போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, ஏத்துக்கலன்னு, அதனால உங்க அம்மாவுக்கு இங்க வந்துட்டு போனா உங்க அப்பா சங்கடப்படுவாருன்னு வரல, அவரும் பெருசா உறவு வளர்த்திருக்க விரும்பல, ஆனா இப்பத்தான் முதலா உன்னை இங்க அனுப்பியிருக்காரு, இப்பத்தான் உன்னை நேர்ல பாக்குற பாக்கியமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு கண்ணு, உங்க அப்பாவும் பேசினாலும் அதுல கொஞ்சமா ஒதுக்கம் இருக்கும், ஏனோ எங்க அப்பா அம்மா அவ கல்யாணத்தை ஒத்துக்காததுனால உங்க அப்பா சிதம்பரம் உங்க அம்மா மீனாட்சி இங்க அனுப்புறதே இல்லை, ஆனா உன்னையாவது இங்க அனுப்பினாரே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கூறினார். சொந்த தாய்மாமனான சுந்தரனையே மனமுடித்து கொண்டிருந்தார் ஜெயந்தி. சுந்தரமும் சரி விடுமா போதும் என்று நக்கலாக கூறி சிரித்தார். உங்களுக்கு எங்க கதையை கேட்டா நக்கலா இருக்கா என்று கிண்டலாக கூறினார் ஜெயந்தி. பின்ன ஒரே கதையே தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொல்லிட்டே இருந்தா புள்ள பாவம்ல, கால ரத்தம் வருது பாரு என்று அப்பாவியாக கூற மகளும் தந்தையும் சிரித்தார்கள். அவர்களது சிரிப்பையே பார்த்து முறைத்து பார்த்த ஜெயந்தி பெரியம்மா ஏதோ கூற வர, அப்பொழுது சரியாக ரேணுகாவும் அழைத்திருக்க, அவளும் ஹாய் எப்படி இருக்க, அம்மா சொன்னாங்க நீ வரேன்னு, ரொம்ப சந்தோஷம், என்னாலதான் அடிக்கடி வர முடியாது, நீயாவது அடிக்கடி வா, முடிஞ்சா இங்க அப்பா அம்மா கூடயே இரு, அவங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், பெரியம்மா பெரியப்பாவை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கக்கா, நான் இருக்கேன், அவங்கள நல்லாவே பாத்துக்கிறேன், சரிக்கா அதை விடுங்க, நீங்க எப்ப இங்க வரீங்க, எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் தாரா. இப்போதைக்கு என்னால வர முடியாதுடா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உன்னோட மாமா என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு என்றவள் தொடர்ந்து அம்மா அப்பாவுக்கும் நானும் இங்க வந்துட்டேன், அதனால அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும், இப்ப நீ வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க
என்று அவளும் மகிழ்ச்சியாக கூற, அம்மா அப்பா தாரை என்று அனைவரும் மாறி மாறி ரேணுகாவிடம் பேச அங்கே ஒரு பாசமலை உருவானது. இங்கே அடுத்த நாள் அண்டர் கிரவுண்ட் பில்டிங்கில் இருக்கும் அந்த இடத்தில் தனது அழுத்தமான காலடி ஓசையுடன் வேக நடையுடன் உள்ளே நுழைந்தவனை பார்த்து நடுங்கினார்கள் அங்கு அடிவாங்கி ஓய்ந்து கீழே கிடந்தவர்கள். யார் இவர்கள்? எதற்காக இப்படி கிடக்கிறார்கள்? அடுத்து தாரா என்ன செய்ய போகிறாள் என்பதை அடுத்தடுத்த அத்தியாயத்தில் காணலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த அத்தியாயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எனக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.